எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான கேஜெட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வழக்கமாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பல தரப்பான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஃபியூச்சர் ஃபோன் பார்த்துருப்பீங்க, ஏன் கார்ட் ஃபோன் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பென் ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஆமாங்க, சொல்ல போனால் இது ஒரு பென் தான். பென்னாக யூஸ் பண்ணலாம், இல்லை மொபைலாக யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல்னு மட்டும் சொல்ல முடியாது, இதில் கேமரா எல்லாமே இருக்குது. இதோட ஃபுல்லான ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டீட்டெயிலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குமா, அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபைனலாக இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ண நேரம் வந்துருச்சு. 6-in-1 மல்டி ஃபங்க்ஷனல் பென்னு சொல்லி மேலே போட்டிருக்காங்க. Servo K07 மாடல் நம்பர், ஃப்ளாஷ் லைட், ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டிங், அது மட்டும் இல்லாமல் MP3, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 வேரியண்ட்டில் வருது, சில்வர், அப்புறம் பிளாக், அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் உங்களுக்கு வேரியண்ட்டில் வருது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதில் தான் பாக்ஸ்குள்ளாரே எல்லாமே பென்னு, அது மட்டும் யூசர் மேனுவல் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பென் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரீபுலும் வந்து கொடுக்குறாங்க. 4 சின்னது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து வெளியில் வாங்கிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் டோட்டலாக முக்கியமான இது தான் நம்மளுக்கு சார்ஜர் அடாப்டர் வரதில் நம்ம ஆண்ட்ராய்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கேபிள் யூஸ் பண்ணிவிட்டு. யூசர் மேனுவல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோத்ரூ பண்ணிங்க. புது தரவை யூஸ் பண்ணுறதால நல்ல ப்ரீஃபாக வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க இதில் யூசர் மேனுவலில். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெண்ணை பார்க்க நேரம் நம்மள்ட்ட இருக்கிறது பிளாக் வேரியன்ட். ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பில்ட் குவாலிட்டி பூரா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான், ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. இதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனால் வந்து நம்ம இது சொல்ல முடியாது, குறைச்சி சொல்ல முடியாது. டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக பென் வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளார இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். இன்க்ளூடு கேமரா 0.3 மெகாபிக்சல்ஸ் கேமரா வருது. ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 80க்கு வந்து 160p வருது. உங்களுக்கு வந்து இதில் இன்பில்டாக பார்த்தீங்கன்னா வந்து 32 MB வந்து அதில் இருக்குது இன்டர்னல். ஆனால் நம்மளால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மேலே தான் நம்ம சார்ஜ் போட்டு இருக்கோம். கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து LED லைட் கொடுத்துருக்கான். அதுக்கு மேலே கருப்பு கலராக இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹெட்ஃபோன் போட முடியாதுல, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு ஐடியில். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து பேக் இதுக்கு கழட்டணும். பார்த்தோன்னே உங்களால் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். 3 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கேமரா உங்களுக்கு தெரியும், 0.3 மெகாபிக்சல்ஸ் கேமரா உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டரி அழகான விதத்தில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே உள்ளார பார்த்தீங்கன்னா 2 சிம் போட முடியும். அதை பார்த்தீங்கன்னா நானோ சிம் 2 சிம் போடலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து SD கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். 2 நானோ சிம், அது மட்டும் இல்லாமல் ஒரு SD கார்டு போடுற ஆப்ஷன் இது. இப்போ நம்ம புதுசு தடவை போடும்போது பார்த்திங்கன்னா பேட்டரியில் உள்ள அந்த மஞ்சள் கலர் ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகான விதத்தில் வந்து உள்ளார போடுங்க. கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து இந்த பேக் கவரை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா இனஃப். அது அழகான விதத்தில் அந்த பேக் கவர் வந்து டைட் பண்ணிடும். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபைனலாக வந்து பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து செர்வோட அவங்க லோகோ வந்துருச்சு. இப்போ டோட்டலி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், பயங்கரமான பிரைட்னஸ் நீங்கள் வெயிலில் வச்சாலும் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய கேமராவோட பிரைட்னஸை குறைச்சிருக்கேன். ஏன் நான் கேமராவோட பிரைட்னஸ் குறைச்சேன்னா உண்மையாகவே இதோட பிரைட்னஸ் வந்து எவ்வளோக்கு அதிகப்படுத்த முடியும் நான் லேட்டர் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்கு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கால் சென்டர், அது மாதிரி மெசேஜ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு மல்டிமீடியாக்குள்ளே ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் மேனேஜர் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து கேமரா இருக்குது, இமேஜ் இருக்குது பார்க்குறதுக்கு, வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயர் இருக்குது, ஆடியோ பிளேயர் இருக்குது, அப்புறம் சவுண்ட் ரெக்கார்டிங் இருக்குது. நம்ம அதுக்கடுத்து FM இருக்குது. ஹைலைட்டடான விஷயம் FM கூட சொல்லலாம், ஏன்னா ஹெட்ஃபோன் போடாமல் FM வேலை செய்யும். அதுக்கடுத்து பார்த்து செட்டிங்கில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலில் வந்து இதோட ரிங்டோனோட சவுண்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த சின்ன ஃபோனில் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியணும். இப்போ இதில் எத்தனை டோன் இருக்குது, நம்ம டோன் இல்லை டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் SD கார்டில் போட்டு நம்மளோட டோன் கூட வச்சுக்கலாம். இப்போ சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து 2 டோன் மட்டும் தான் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. பாக்கியெல்லாம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இதோட வால்யூம் வந்து எவ்வளோக்கு அதிகப்படுத்தலாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து SD கார்டு போட்டு கூட மியூசிக் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி SD கார்டு போட்டு உங்களுக்கு பிடிச்ச டோன் மியூசிக்கை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வால்யூம் எவ்வளோ அதிகமாக இருக்குது நீங்களே பாருங்கள். நீங்கள்
செகண்டரி ஃபோனுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு இதுதான் சொல்லுவேன் நான். ஓகே, பாக்கெட்டில் வைக்கும்போது அளவான விதத்தில் இருக்குது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இது உண்மையான டிஸ்பிளே வெளிச்சத்தை நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் கேமரா பிரைட்னஸை குறைச்சேன், இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ இதோட பிரைட்னஸை குறைக்கும் போது நான் ஆட்டோமேட்டிக்காக என்னோட பழைய மாதிரி கேமரா பிரைட்னஸை செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வெளியில் இருக்கிற நேரத்தில் வந்து பிரைட்னஸ் எப்படி காட்டுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், பழைய மாதிரி என் கேமராவோட பிரைட்னஸ் அதிகமாக்கி கூட லோவில் வச்சு கூட இதில் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஏன்னா நல்ல விதத்தில் வந்து டிஸ்பிளே வந்து, ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து அந்த பிக்சர் குவாலிட்டி தெரியாத இருக்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் வந்து ஒன்று பார்க்க முடியும், மேக்னிஃபை கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபை கிளாஸ் எது கொடுத்துருக்காங்கன்னு இதை பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால அது பெருசாக காட்டுறதுக்கு தான் மேக்னிஃபை கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ இது பென் எப்படி போட்டு பார்த்தீங்கன்னா, நிப்பு அது மாதிரி எடுத்து டாப்பில் கழட்டிட்டு இது மாதிரி நீங்கள் நிப்பு போட்டுக்கிட்டாலே போதும். போட்டுட்டு நீங்கள் வந்து இது திருவுனீங்கன்னா முடிஞ்சது. கம்பெனி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தான் இருக்கும் பென்னு, உள்ளார போகாது, உங்களோட சட்டையில் கரப்படாதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியல இது. ஆனால் ஓகே, எழுத போகும்போது பார்த்திங்கன்னா வந்து பேனாவோட ஃபீலிங்லேயே தான் இருக்குது, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதனால் எழுத போகும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாக்கெட்டில் வைக்கும் போது மே பாக்கெட்டில் வைக்கும் போதும் நல்லா தான் இருக்குது. அதே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து கீ பாக்கெட்டில் நீங்கள் வச்சா கூடவே பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. மேலே கீழே ரெண்டுக்குமே வந்து நல்லா தான் இருக்குது. அதில் நம்ம குறை சொல்ல முடியாது, காம்பேக்டான ஒரு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா 0.3 மெகா பிக்சர்ஸில் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்ததுலாம் இந்த குவாலிட்டியில் தான் வருது. இந்த 2 ஃபோட்டோ வச்சு நீங்கள் அடையாளம் படுத்திக்கலாம். பெரிய அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இதில் கொடுத்துரு கேமரா பெரிய விஷயம். இதோட வீடியோ குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் நம்ம வீடியோ வந்து கிட்டக்கு வச்சு தான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கு. அதனால் அவ்வளோக்கு வந்து நீங்கள் அந்த கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது தப்பு. ஆனால் இதுலேயும் வந்து கேமரா வச்சு, மல்டிமீடியா வச்சு, SD கார்டு வச்சு, டியூல் சிம் வச்சு இதெல்லாம் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஓகே, ஓவரால் வந்து இது ஓகேன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இதில் வந்து FM வந்து வேலை செய்யுது. இது FM சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சவுதியில் இருக்க FM வந்து சவுதி FM வந்துட்டுருக்கு. இந்தியாவில் இருக்கிறத உங்களுக்கு வந்து சூர்யா FM, ரேடியோ மிர்ச்சி அது மாதிரி வந்துட்டுருக்கோம். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து BT டேரக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலை வந்து இதில் டேரெக்டாக டயல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இது நல்ல ஆப்ஷன் தான். செகண்டரி மொபைலுக்கு நீங்கள் வந்து ப்ரைமரி மொபைல்னு கால் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக சொல்ல முடியும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஓவரால் என்னென்ன இருக்குன்னு நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இதில் எவ்வளோ பேட்டரி பேக்கப் நிற்குதுன்னு நான் சொல்லணும். இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 5 ஹவர்ஸ் வருது. இல்லை நீங்கள் லிமிட்டடாக அப்பப்போ கால் வரும்போது யூஸ் பண்ணிங்கன்னா 1 டே தாராளமாக நிற்கும். சார்ஜ் ஏற்றக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் சார்ஜ் ஏறுறது ஃபுல்லாகிறதுக்கு. ஆனால் ஒர்த்துன்னு நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த பேனா வந்து ஒரு செகண்டரி பேஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு பென்னு சொல்லுவேன். யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறதுக்கு எல்லா பர்பஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாகும். சரி வாங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது, இது ப்ரைஸ் என்ன, இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பென் மொபைலோட அன்பாக்சிங் அது மாதிரிலாம் ஃபுல் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வந்து 1700 ரூபா தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து ஒருவேளை ரெட்டு இல்லைனா வந்து நீங்கள் சில்வர் கலர் வாங்கினீங்கன்னா 1700 வரும். பிளாக் கலர் வாங்கினா மட்டும் 2000 வரும். இது அஃபிஷியல் பெஸ்ட் பை லிங்க் நான் வந்து அமேசான் லிங்கே கொடுத்துருக்கேன். அமேசானில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லை. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டரி பேஸ்க்கு வந்து இந்த ஒரு வித்தியாசமான கேஜெட் லவ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அன்பளிப்பு பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு வித்தியாசமாக நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அருமையான பொருள் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் வந்து ப்ரோஸ்ன்னு சொல்ல போனால் பல விஷயங்கள் சொல்லலாம். காம்பேக்டாக இருக்குது, பேனா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு அன்பளிப்பாக அப்பா கொடுக்கறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால. கான்செப்ட் சொல்லும் போது மைனூட்டாக 2 விஷயம் இருக்குது. இதில் கான்செப்ட் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா 1000 வந்து அந்த பேனா யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த பேனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்பி அந்த பேனா உள்ளார போகிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஏன்னா எப்படி வந்து அது இங்கு நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது கூட லைட்டாக வந்து பேனா நம்ம சட்டையில் கரப்படும். அது ஒரு அந்த திருவுற மாதிரி பேனா உள்ளார போகிற மாதிரி ஆப்ஷன்ஸாக நல்லா இருந்திருக்கும். அதுக்கடுத்த கான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேமரா எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அப்படியே சேர்த்து வந்து ஹெட்ஃபோன் போடுறதும் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று இல்லாத எனக்கு குறைபாடுகளாக இருந்துச்சு. ஆனால் 1700 ரூபாய்க்கு
ஒரு ஃபியூச்சர் ஃபோன் கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸ் அது மாதிரிலாம் கூட வந்து SD கார்டு போட்டு எல்லா ஃபீச்சர்ஸு 2 சிம் ஒரே நேரத்தில் நீங்கள் போடுற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வருது. அதனால் இது வேல்யூ ஆஃப் த மணி தான் சொல்லுவேன். இது வாங்கினுச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணணும், லைக் பண்ண வந்துடுறேன். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் வந்துடுறேன். எனக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்லாம் ஃபாலோ பண்ண எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்கமிங் இது மேலே வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சைன் ஆஃப் முகமது. பாய்.